என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே விஜய் ரசிகர்கள் தான். அவருக்கு நான் வேண்டுகோளா வைக்கிறேன். சார், நீங்க சொல்றது எல்லாம் அவங்க ரசிக்கிறாங்க, உங்க மேல பெரிய பிரியமா இருக்கிறாங்க. அவங்கள என்ன நெறிப்படுத்த போறீங்க? அவங்கள உங்க வண்டி பின்னாடி பைக் உங்களுடைய கார் பின்னாடியே அல்லது உங்களுடைய பஸ் பின்னாடியே பைக் ஓட்டு வர சொல்ல போறீங்களா? அதை நெறிப்படுத்துறதுக்கு என்ன செய்ய போறீங்க? அவங்க எல்லாம் மரத்து மேல ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறது, இது மாதிரி பண்றதை நீங்க விரும்புறீங்களா? முதல் நிகழ்ச்சியில் நீங்க 2 வருடமா கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அந்த இளைஞர்களை எப்படி நெறிப்படுத்த போறீங்க சார்? அப்ப இங்க என்ன மறுபடியும் சினிமா கல்ச்சரை பொலிட்டிக்கல் கல்ச்சரா மாத்தாதீங்க சார். பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் பாப்புலாரிட்டி. பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் பாப்புலாரிட்டி சார். பாப்புலாரிட்டி மட்டுமே பாலிடிக்ஸ் ஜெயிச்சிருது சார். பொலிட்டிக்கல் தியரியை நீங்க பேசணும், பொலிட்டிசைஸ் பண்ணணும். உங்க கட்சியை நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, மகிழ்ச்சி. பெருந்திரளான இளைஞர்களை கொண்டு வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. திராவிடம் தமிழ் தேசியம் ஏற்றுக்கொண்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு பொலிட்டிசைஸ் பண்ணுங்க சார். உங்க கட்சியில இருக்கிற கூட்டத்தை போட சொல்லுங்க, பேச சொல்லுங்க, வரவேற்கிறோம். அது இல்லாம நீங்க உங்க முகத்தை காமிக்கவே மாட்டேன், வண்டியை முடிக்குவேன், அப்படி திடீர்னு இப்படி வந்து காமிப்பேன். இதென்ன சார் சினிமாவா சார்? இது 40 பேர் செத்து போயிட்டாங்க. இதுக்கு நீங்க பொறுப்பு இல்லதான். ஆனா இதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ரசிகனா வச்சிருக்க போறீங்களா அல்லது அரசியல் செயல்பாட்டாளனா மாத்த போறீங்களா சார்? எங்களுக்கு பெரிய கவலையா இருக்கு. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.